இந்த துவையல் செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 5 காஞ்ச மிளகா, இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு, பூண்டு இதை வதக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி வதக்கி எடுத்துருவோம். இப்போது பீர்க்கங்காயை வதக்கி எடுக்கணும். பீர்க்கங்காய் வதங்கிடுச்சு, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்குவோம். இதன் கூட சும்மா சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை கூட போட்டு வதக்கி எடுத்து அரைச்சிக்குவோம். பீர்க்கங்காய் வதங்கி இறக்க போகிற சமயத்தில் போடணும். இங்கே பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதை அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதை ஆறுறதுக்குள்ளே இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இதை அரைச்சிக்கணும். முதல்ல இதை அரைச்ச பிறகு தான் அப்புறம் இந்த வதக்கி வச்சுக்கிற இந்த காயை சேர்க்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் தாளிப்புக்கு போடுறோம். இது அரைச்சி வச்சுருந்த பீர்க்கங்காய் துவையலை இதில் போடுறோம். எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா சுண்டணும். இது இங்கே பாருங்கள், துவையல் ரெடி. இந்த அளவுக்கு எண்ணெய் திரண்டு வரணும். இந்த வருது பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்கும். கலரி விட்டாமல் விட்டால் அடி பிடிச்சிடும். இது செய்யும்போது இது மாதிரி வெயிட்டான கடாயில் தான் செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். துவையல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சாப்பாட்டில் துவையலை போட்டு 2 அப்பளத்தை வச்சு துவையல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் துவையல் ரெடி. தோசைக்கும் தொட்டுக்கலாம். இதை செஞ்சு வச்சுன்னு தோசைக்கும் வச்சுக்கலாம். நம்ம தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ. பாய். ஆம்லெட், அப்பளம், துவையல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.